நல்ல போல்டான, கான்ஃபிடென்ட்டான, நல்லா படிச்சு வேலைக்கு போற ஒரு நல்ல அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு என்ன தெரியும். ஆனா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடு இருக்கு. ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 16 வருஷ ஸ்டோரி இது. எல்லாருக்கும் என்னென்ன வேணும், என்ன பிடிக்கும், எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்ண எனக்கு, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன நல்லதுன்னு நின்று யோசிச்சு பண்றதுக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இதெல்லாம் தொலைச்சிட்டு நான் நிற்கும்போது 2 விஷயம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒன்று என்னோட மன நிம்மதி, இன்னொன்று என்னோட ஹெல்த். மெட்டபாலிசம் இஷ்யூஸ், தைராய்டு, வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ போட்டேன், யூட்ரஸ்ல சிஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் ஆயிப்போச்சு. சரி, அப்புறம் ஒரு முடிவுக்கு பண்ணேன், இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டி வேற யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. நமக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் என் மனசுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. இதனால கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஃபுல் ஜேர்னி ஒரு நிறைய கான்ஃபிடென்ஸை திருப்பி எனக்கு கொண்டு வந்தது. இன்னொன்று, நம்மளை மாதிரி இருக்க பொண்களுக்கு இதை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், டைம்லியாக ஷேர் பண்ணணும். இவ்வளோ லேட்டாக ஒரு 16 வருஷம் கழித்து நான் ஃபிக்ஸ் பண்ண விஷயத்த அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணி தான் இந்த மைக்ரோ ஷார்ட்ஸ் பாட்காஸ்ட்டை ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சின்ன சின்ன லைஃப் லெசன்ஸ் இருக்குது, சில அனுபவங்கள் இருக்குது. அப்புறம் நான் பண்ண தப்புகளையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கலந்து பேசுவோம், நான் ஷேரும் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்ம ஜேர்னியில் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் ஜாயின் மீ இன் திஸ் வைப் வித் ஃபெனிஷா. தேங்க்யூ. நல்ல போல்டான, கான்ஃபிடென்ட்டான, நல்லா படித்து வேலைக்கு போகிற ஒரு நல்ல அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு என்ன தெரியும். ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடு இருக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 16 வருஷ ஸ்டோரி இது. எல்லாருக்கும் என்னென்ன வேணும், என்ன பிடிக்கும், எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்ண எனக்கு, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன நல்லதுன்னு நின்று யோசிச்சு பண்றதுக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இதெல்லாம் தொலைச்சிட்டு நான் நிற்கும்போது 2 விஷயம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒன்று என்னோட மன நிம்மதி, இன்னொன்று என்னோட ஹெல்த். மெட்டபாலிசம் இஷ்யூஸ், தைராய்டு, வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ போட்டேன், யூட்ரஸ்ல சிஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் ஆயிப்போச்சு. சரி, அப்புறம் ஒரு முடிவுக்கு பண்ணேன், இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டி வேற யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. நமக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் என் மனசுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. இதனால கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஃபுல் ஜேர்னி ஒரு நிறைய கான்ஃபிடென்ஸை திருப்பி எனக்கு கொண்டு வந்தது.